வெற்றி கொடியின் மூலம் சதன் ரீஜன் தங்களுடைய வணக்கத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் அம்மா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து விழுப்புரம் நிலைய அலுவலர் வேளாங்கண்ணி நிலையத்தைச் சேர்ந்த பொசிஷன் தன்னுடைய வெற்றி கொடியின் மூலம் மரியாதை செலுத்துகிறார். அவரை தொடர்ந்து சேலம் ரீஜன் சூரமங்கலம் நிலைய அலுவலர் இரா உதயகுமார் வெற்றி கொடியினை ஏந்தி மரியாதை செலுத்துகிறார். அவர்களை தொடர்ந்து வெஸ்டர்ன் ரீஜன் நிலைய அலுவலர் வேலுச்சாமி அவர்கள் தன்னுடைய வெற்றி சின்னத்தின் மூலம் தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறார். அவரை தொடர்ந்து நார்த்தன் ரீஜன் நிலைய அலுவலர் வேளச்சேரி திரு பிரபாகர் அவர்கள் தன்னுடைய வீரமிக்க கொடியின் மூலம் வீர வணக்கத்துடன் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து செல்கிறார். அவர்களை தொடர்ந்து திருநெல்வேலி மண்டலம் நிலைய அலுவலர் ராஜமூர்த்தி வெற்றி கொடியுடன் தன்னுடைய வணக்கத்தை இயக்குனர் அம்மா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றார். அணிவகுப்பின் நிறைவாக தனது வெற்றி கொடியை பத்தொலி வீசி பறக்கவிட்டு தன்னுடைய வணக்கத்தை நம்முடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். காக்கும் பணி எங்கள் பணி, காக்கும் பணி எங்கள் பணி, எத்தகைய உயிரே ஆயினும் அதனை காக்கும் வல்லமையை எனக்கு கொடு இறைவா என ஒவ்வொரு வினாடியும் இறைவனிடம் கேட்கும் வேண்டுதலே எத்தகைய உயிரே ஆயினும் அதனை காக்கும் வல்லமையை கொடு இறைவா என்ற உறுதிமொழியை, இந்த சாராம்சத்தை மனதில் விதைத்து இந்த அணிவகுப்பு நிறைவு பெறும் தருணம், இசைமேள குழுவுடன் நிறைவு பெறும் தருணம் இந்த தருணம். வீரத்தில் மட்டுமல்ல, களப்பணியில் வீரத்தில் மட்டுமல்ல, எங்களது விளையாட்டிலும் வல்லம் நிரூபிக்கும் விதமாக இந்த மாநில விளையாட்டுப் போட்டியின் நிறைவு அணிவகுப்பு.